ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. வடக்கு ஈராக்கில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கையின் போது அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு வீரர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். கடந்த மாதம் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வரலாம் என்ற சூழல் உருவாகியிருந்தது. ஆனால் சில வாரங்களிலேயே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இருதரப்பும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தாக்குதல்களும் தீவிரமடைந்துள்ளன. இதன் தாக்கமாக உலகின் முக்கிய கடல் வர்த்தக வழித்தடமான ஹோர்முஸ் ஜலசந்தியிலும் பாதுகாப்பு கவலை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் வெளியிட்ட தகவலின்படி ஜூலை 18ஆம் தேதி வடக்கு ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய ட்ரோன் ஒன்று வெடிக்காமல் இருந்தது. அதை செயல் இழக்க செய்யும் நடவடிக்கையின் போது வெடித்ததில் அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் மற்றொரு வீரர் லேசான காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்த மற்றும் காயமடைந்த வீரர்களின் பெயர்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த உயிரிழப்புடன் கடந்த 5 மாதங்களாக நீடித்து வரும் மோதலில் பலியான அமெரிக்க ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பதிலடியாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படும் ஈரானின் ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சர்வதேச கடல் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானின் பல பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடி சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தென்கிழக்கு துறைமுக நகரமான சபாஹர் பகுதியில் பல வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அருகில் உள்ள கோனராக் நகரில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வடமேற்கு ஈரானில் உள்ள தப்ரிஸ் நகரிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இதை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை. உயிரிழப்பு அல்லது சேதம் குறித்த தகவல்களையும் ஈரான் இதுவரை வெளியிடவில்லை. போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பக்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகம் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய பக்ரைன் பகுதியில் உள்ள சில இடங்களை ஈரான் குறிவைக்கக்கூடும் என்ற தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள அமெரிக்க குடிமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. வளைகுடா பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பேரலுக்கு $85 எட்டியுள்ளது. போர் மேலும் தீவிரமடைந்தால் எண்ணெய் விலை இன்னும் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் நிலவி வருகிறது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.